Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அரிசி மாவு வச்சு ரொம்பவே டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல நல்ல ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஒரு அரிசி மாவு லட்டு ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு நம்ம பார்த்துடலாம். அரிசி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பொடி பண்ணி வச்சிருக்கிற sugar 1/2 கப். நெக்ஸ்ட் துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டூட்டி ஃப்ரூட்டி இது நம்ம லட்டு மேல டெக்கரேட் பண்றதுக்காக வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதுல எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை ஆட் பண்ணி நல்லா வறுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூவுல இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்தா போதுமானது. இப்போ நல்லா தேங்காய் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இத ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி pan ஹீட் பண்ணிக்கலாம். pan ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த ரெசிபி ஃபுல்லாவே மிதமான தீயில வச்சு தான் நம்ம பண்ணனும். நம்ம கிட்ட ஆல்ரெடி வறுத்த மாவு இருக்குனா நம்ம மாவு வறுக்க வேண்டாம். அப்படியே எடுத்து கூட நம்ம இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்காத மாவு எடுத்ததனால நான் இப்போ வறுத்துக்கிறேன். நம்ம அந்த மாவு வறுக்கும்போது அந்த மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். மாவு கலர் சேஞ்ச் ஆயிட்டா நமக்கு டேஸ்ட் ரொம்பவே டிஃபரண்டா மாறிடும். அதனால மாவோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு ஃபுல்லாவே வறுத்து முடியற வரைக்கும் நமக்கு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம எல்லா மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு, புட்டு மாவு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம இதுல பொடி பண்ணி வச்சிருக்கிற sugar ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ணாத சுகரா இருந்தா நம்ம 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணா போதும். பொடி பண்ண சுகர்னா 1/2 கப் ஆட் பண்ணனும். மாவு சுகரும் நல்லா mix ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதுல காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் இதுல 1 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கிளாஸ் பாலுங்கிறது கரெக்டான ரேஷியோவா இருக்கும். நாம mix பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஈவனா கிளறி எடுத்துக்கலாம். அரிசி மாவுல நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பால் வந்து நல்லா சேர்ந்து அப்சார்ப் பண்ற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு மாவு நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு செட் ஆயி வரும். நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாம இந்த மாவை நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். மாவு நல்லா mix பண்ணி எடுத்தா தான் நமக்கு லட்டு ரொம்பவே சாஃப்ட்டா வரும். பாருங்க நம்ம இப்போ கையில எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் மாவு நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துட்டுன்னு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் பூவை நல்லா மாவு மேல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மாவு கூட தேங்காய் பூ சேர்ந்து வரத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நமக்கு நல்ல தேங்காய் பூ மாவு கூட நல்லா எல்லா பக்கமும் mix ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதுல துருவி வச்சிருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பை இதுல ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுக்கலாம். மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா பாதாம் பருப்பை சேர்த்து mix பண்ணி விட்டுக்கலாம். பாதாம் பருப்பு நல்லா மாவோட mix ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாவை லட்டு உருண்டைகளா பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த லட்டு மாவு வந்து நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கான பதத்துல கரெக்ட்டா இருக்கு. நமக்கு லட்டு பிடிக்கும்போது எங்கேயுமே வெடிப்புகளோ கீறல்களோ வராத அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். நம்ம இதுல தேங்காய் பூவும் பாலும் ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஒரு துளி கூட நெய் சேர்க்க தேவையில்லை. லட்டு நமக்கு பிடிக்கிறதுக்கு சூப்பராவே வரும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லட்டு எல்லாமே கொஞ்சமா தேங்காய் பூ மேல வச்சு பரட்டி எடுத்து டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஒட்டி நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்தா நம்மளோட சாஃப்ட்டான டேஸ்டான அரிசி மாவு லட்டு தயார். இந்த லட்டு நம்ம ஃபங்க்ஷன் டைம்ல பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Thanks for watching.